ஓம் சாந்தி. 4/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களை மலர்களின் அரசனாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். ஆகையால் விகாரங்களின் எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. கேள்வி: விகாரங்களின் அம்சத்தை முடிப்பதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நிரந்தரமாக உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உள்நோக்கு முகம் என்றால் வினாடியில் ஷரீரத்திலிருந்து விடுபடுவதாகும். அதாவது ஒரு செகண்ட்ல ஷரீர உணர்விலிருந்து டிட்டாச் ஆகணும். இந்த உலகத்தின் விஷயங்கள் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். ஒரு வினாடியில் மேலே செல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிந்து போய்விடும். அதாவது ஒரு செகண்ட்ல ஷரீர உணர்விலிருந்து டிட்டாச் ஆகணும். ஷரீர உணர்விலிருந்து டிட்டாச் ஆயிட்டீங்கனால உலகத்தினுடைய விஷயங்கள் முற்றிலுமாக மறந்துவிடும். அப்போ ஒரு செகண்ட்ல மேலே போக முடியும், அதுக்கப்புறம் வர முடியும். இந்த பயிற்சியின் மூலம்தான் விகாரங்களின் அம்சம் முடிந்து போய்விடும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். காரியங்கள் செய்து கொண்டே இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராகி விடுங்கள். முற்றிலும் அமைதியாக இருக்கிறது என்று தோன்ற வேண்டும். எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. இந்த உலகமே இல்லை என்பது போல் ஆகிவிட வேண்டும். ஓம் சாந்தி. இங்கு அனைவரையும் அஷரீரியாகி தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று அமர வைக்கப்படுகிறது. கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். மனிதர்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். நீங்கள் இதைதான் நினைவு செய்ய வேண்டும். இதற்குதான் சுயதர்ஷன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கு கிடைக்கிறது. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாகுங்கள். பகவானின் மகா வாக்கியம் அல்லவா? இந்த ஒரு ஜென்மம் தூய்மையாகுவதினால் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவீர்கள். உண்மையில் பாரதத்தில்தான் அளவற்ற சுகம் இருந்தது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்து முட்களை மலர்களாக ஆக்குகிறார். தந்தையே தோட்டத்தின் எஜமானன் என்றும் சொல்கிறார்கள். வந்து முட்களை மலர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். தந்தை மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகிறார். மாயை முட்கள் நிறைந்த காட்டை உருவாக்குகிறது. மனிதர்கள் ஈஸ்வரா, உன்னுடைய மாயை மிகவும் பிரபலமானது என்று சொல்கிறார்கள். ஈஸ்வரனையும் புரிந்து கொள்வதில்லை, மாயையையும் புரிந்து கொள்வதில்லை. பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த இறைவன் தான் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய விளையாட்டை கொஞ்சம் நிறுத்தக்கூடாதா? உன்னுடைய மாயாவை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாதா? அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இந்த மனிதர்களுக்கு ஈஸ்வரனை பற்றியும் தெரியாது, மாயை பற்றியும் தெரியாது. விகாரமற்ற உலகத்தை உருவாக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளே, காமம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று கூறுகிறார். முழுமையாக விகாரமற்றவர்களாக தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மையற்றவர்களான காரணத்தினால் நீங்கள் நிறைய பாவங்கள் செய்தீர்கள்.
இது பாவாத்மாக்களின் உலகம். பாவங்களை அவசியம் ஷரீரத்தின் மூலம்தான் செய்கிறீர்கள். அப்போது பாவாத்மாக்களாக ஆகிறீர்கள். தேவதைகளின் தூய்மையான உலகத்தில் பாவங்கள் நடக்காது. இங்கு நீங்கள் ஸ்ரீமத் மூலம் உயர்ந்த புண்ணியாத்மாக்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பாபா நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நினைவு பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். பிறகு நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகி விடுவீர்கள். பிரமரி மற்றும் பிராமணி, அதாவது குளவி மற்றும் பிராமணி இருவரும் ஒரே ராசிதான். விஷம் நிறைந்த புழுக்களை நீங்கள் ஞானம் யோகத்தின் ரீங்காரம் செய்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறீர்கள். அதாவது விகாரி மனிதர்களுக்கு ஞான யோகத்தை சொல்லிக் கொடுத்து ரீங்காரம் செய்து அவங்களையும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால ஒரே ராசிதான். ஆமையின் உதாரணமும் இருக்கிறது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உள்நோக்கு முகத்தில் அமர்ந்து விடுகிறது. உங்களுக்கும் தந்தை கர்மங்களை செய்யுங்கள், பிறகு உள்நோக்கு முகமுடையவராகி விடுங்கள் என்று கூறுகிறார். இந்த உலகமே இல்லை என்று ஆகிவிட வேண்டும். அசைவுகள் நின்றுவிட வேண்டும். இதுபோல வேலைகளுக்கு இடையிடையே பிராக்டிஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆயிடணும். ஃபியூ செகண்ட்ஸ் செய்தாலும் குவாலிட்டியாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த உலகத்திலேருந்து நான் விடுபட்டுட்டேன், உலகமே இல்லை என்ற நிலையில் இருக்கணும். எந்த அசைவும் இருக்கக்கூடாது. நாம் இப்பொழுது புது உலகத்தின் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எருக்கம் பூவாக ஆகிவிடக் கூடாது. நாம் மலர்களின் ராஜாவாக முற்றிலும் நறுமணம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். ஆகையால அந்த பூவுக்கு சுகந்த ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சம்பங்கி அப்படின்வாங்க. ஆனால் அந்த பூ பேர் சுகந்த ராஜா. ஒரு நாள் முழுவதில் 2 நாட்களுக்கு கூட அந்த மனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனம் மிக்கவர்களாக ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் நீங்கிவிட வேண்டும். வீழ்த்துவதற்கு மாயையின் புயல்கள் நிறைய வரும். கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது என்று இதுபோல் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக? ராஜ்ய திலகத்தை கொடுத்து கொள்வதற்காக. படித்தால்தான் திலகம் கிடைக்கும். ஆசீர்வாதத்தின் மூலம் கிடைக்குமா என்ன? அப்படியென்றால் பிறகு அனைவரின் மீதும் ஆசிரியர் கிருபை காட்ட வேண்டி இருக்கும். பிறகு அனைவரும் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஆகையால படிக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா, கிருபை காட்டுங்கன்னு எல்லாம் கேட்கக்கூடாது. படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகத்தை கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகள் தனக்கு தானே ராஜ்ய திலகத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இங்கு அழிவற்ற ஞான செல்வம் கிடைத்திருக்கிறது. இதை தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். இது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆசிரியரும் படிப்பை தானம் செய்கிறார். அந்த படிப்பு அல்ப காலத்திற்கானது. அயல் நாட்டில் படித்துவிட்டு வருகிறார்கள். வந்த உடனேயே மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் படித்த படிப்பு முடிந்து விடுகிறது. அழிந்து விட்டதல்லவா? உழைப்பனைத்தும் வீணாகி விடுகிறது. உங்களுடைய உழைப்பு இப்படி வீண் போக முடியாது.
நீங்கள் எந்த அளவிற்கு நன்றாக படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு 21 பிறவிகளுக்கு உங்களுடைய படிப்பு நிலையாக இருக்கும். அங்கு அகால மரணம் ஏற்படாது. இந்த படிப்பை கூடவே எடுத்து செல்கிறீர்கள். இப்பொழுது தந்தை எப்படி கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் கல்யாணக்காரியாக ஆக வேண்டும். அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் சீதைகள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கு தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள். உங்களுக்கு ஏறும் கலை ஏற்படுகிறது. தந்தையை புரிந்து கொண்டீர்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள வேண்டும். எப்படி தந்தை கல்யாணக்காரியாக இருக்கிறாரோ, அதாவது நன்மை செய்பவராக இருக்கிறாரோ, அதே போன்று கல்யாணக்காரியாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சாப்பிடுவது அருந்துவது போன்ற விஷயங்களில் முழு பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். கண்கள் ஒருபோதும் ஏமாற்றிவிடக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டும். தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. வரதானம். மனதின் சக்தியின் அனுபவத்தின் மூலம் விஷாலமான காரியத்தில் சதா சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பவர் ஆகுங்கள். இயற்கையை தமோகுண ஆத்மாக்களின் அதிர்வலைகளை மாற்றுவது, மேலும் இரத்த ஆறு ஓடும் வாயுமண்டலத்தின் அதிர்வலைகளிலிருந்து சுயம் தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, புதிய உலகத்தில் புதிய படைப்புகளை யோக பலத்தின் மூலம் ஆரம்பம் செய்வது, இவை அனைத்து விஷாலமான காரியங்களுக்கு மனதின் சக்தியின் அவசியம் இருக்கிறது. மனதின் சக்தி மூலமாகத்தான் சுயத்தினுடைய கடைசி நேரம் அழகானதாக இருக்கும். அதாவது ஆத்மா எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த நினைவுகளும் இல்லாமல் அழகா சரீரத்தை விட்டு பாபா கிட்ட போயிடும். மனதின் சக்தி என்றால் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி. ஒருவரோடு, அதாவது ஒரு தந்தையோடு லைன் கிளியர், அதாவது பாபாவோடு நம்முடைய புத்தி லைன் கிளியராக இருக்கணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் பாபா கொடுக்குற டச்சிங்ஸை கேட்ச் பண்ண முடியும். அப்போ தான் நம்முடைய கடைசி நேரம் அழகானதாக இருக்கும். இப்பொழுது இந்த அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்கள். அப்பொழுதுதான் எல்லையற்ற காரியத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பவராகி எல்லையற்ற உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகுவீர்கள். ஸ்லோகன். பயமற்ற நிலை மற்றும் பணிவுதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களின் சொரூபம் ஆகும். அவ்யக்த சமிகை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பரமாத்மா அன்பு ஆனந்தம் நிறைந்த ஊஞ்சலாக இருக்கிறது. இந்த சுகம் நிறைந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே சதா பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருங்கள். அப்பொழுது ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனை அல்லது மாயையின் அலைச்சல் வர முடியாது. பரமாத்மா அன்பு அளவற்றது.
சதா நிலையானது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் கிடைக்க முடியும், அவ்வளவு நிறைந்திருக்கிறது. ஆனால் பரமாத்மா அன்பை பெறுவதற்கான விதிமுறை விடுபட்டவர் ஆக வேண்டும். எவ்வளவு விடுபட்டவர் ஆகிறீர்களோ அவ்வளவு பரமாத்மாவின் அன்பின் அதிகாரம் கிடைக்கும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்